வணக்கம். இந்த காணொளியில் தஞ்சை பெரிய கோவில் மற்றும் அதனை சுற்றி அமைந்துள்ள 6 அம்மன் திருக்கோவில்களை தாங்க தரிசனம் காண போகின்றோம். முதலாவதாக தஞ்சை பெரிய கோவிலில் அருள்பாலிக்கும் பெரியநாயகி அம்மனையும் ஸ்ரீ வாராகி அம்மனையும் தரிசனம் காணலாம். இத்தலத்தில் அருள்பாலிக்கும் பெரியநாயகி அம்மன் நவராத்திரி விழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியருள்கிறார். இத்திருக்கோவிலில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பார்வதி தேவியின் சக்தியின் வடிவமாகவும் சப்த மாதர்களில் 5வது தேவியாகவும் ஸ்ரீ லலிதா ராஜேஸ்வரி அம்மனின் படைத்தளபதியாகவும் அறியப்படும் ஸ்ரீ வாராகி அம்மன் தீய சக்திகளை அழித்து மன அமைதி, நன்மை மற்றும் செல்வத்தை அருளும் சக்தியாக அறியப்படுகிறார். ஒவ்வொரு மாதமும் வரும் பஞ்சமி திதி, அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் ஸ்ரீ வாராகி அம்மனை வழிபடுவது மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. தீய சக்திகளிலிருந்து காத்துக்கொள்ளவும், மனபயங்கள் நீங்கவும், மனதில் தைரியம் அதிகரிக்கவும், எதிரிகளின் தொல்லை அகலவும் ஸ்ரீ வாராகி அம்மனை வழிபடுவது சிறப்பாக சொல்லப்படுகிறது. தஞ்சை பெரியநாயகி அம்மனையும் வாராகி அம்மனையும் வழிபட்ட நாம் அடுத்ததாக தஞ்சை பெரிய கோவிலிலிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள புகழ்பெற்ற புன்னைநல்லூர் மாரியம்மன் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காண போகின்றோம். இத்திருக்கோவிலை ஆதியில் சோழ மன்னர்கள் கட்டியதாகவும் அதன் பிறகு மராட்டிய மன்னர்கள் பல திருப்பணிகள் இத்திருக்கோவிலுக்கு செய்துள்ளதாகவும் அறியப்படுகிறது. அன்றைய காலத்தில் புன்னை மரங்கள் நிறைந்த காடாக இருந்த இவ்விடத்தில் புற்று வடிவில் அம்மன் உதித்ததாகவும் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் அந்த புற்றுமணலை கொண்டு அம்மனின் திருவுருவத்தை அமைத்ததாகவும் அறியப்படுகிறது. சகலவிதமான நோய்களிலிருந்து மக்களை காத்து ரட்சிக்கும் கருணைக் கடலாக இத்தலத்தில் அம்மன் அருள்பாலிக்கின்றார். 2025ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று தற்பொழுது நல்ல நிலையில் காட்சியளிக்கின்றது திருக்கோவில். புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆலய தரிசனம் கண்ட நாம் அடுத்ததாக தஞ்சை பெரிய கோவிலிலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள வல்லம் ஸ்ரீ ஏகவரியம்மன் ஆலயத்தை தாங்க தரிசனம் காண போகின்றோம். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான தலமாக அறியப்படும் இத்தலத்தில் அம்மன் 2 முகங்களுடன், அதாவது அசுர சக்திகளை அளிக்கும் உக்கிரமான முகம் மற்றும் பக்தர்களை காத்தருளும் சாந்தமான முகம் என்ற 2 முகங்களுடன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இத்திருக்கோவிலுக்கு வந்து பால்குடம், காவடி எடுத்தல், அலகு குத்துதல், தீமிதித்தல் போன்ற பல்வேறு பிரார்த்தனைகளை செய்து அம்மனை வழிபடுகின்றனர். சோழ மன்னர்கள் தஞ்சையை ஆட்சி புரிந்த காலத்தில் போர் முதலிய இக்கட்டான சூழ்நிலையில் இந்த அம்மனிடம் அருள்வாக்கு பெற்று முக்கிய முடிவுகளை எடுத்ததாக அறியப்படுகிறது. திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் உட்பட பக்தர்களின் பல்வேறு பிரார்த்தனைகள் இந்த அம்மன் அருளால் நிறைவேறுவதாக சொல்லப்படுகிறது. வல்லம் ஏகவரி அம்மன் ஆலய தரிசனம் கண்ட நாம் அடுத்ததாக சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான தஞ்சையில்
சிறப்புமிக்க அம்மனாக அருள்பாலிக்கும் நிசும்ப சூதனி என்று அழைக்கப்படும் அருள்மிகு வடபத்திரகாளி அம்மன் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். சோழ மன்னர்களின் குலதெய்வமாக அறியப்படும் இந்த அம்மன் திருக்கோவில் தஞ்சை பெரிய கோவிலிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அன்றைய காலத்தில் மக்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்தி வந்த நிசும்பர்கள் என்ற அரக்கர்களை அழித்து மக்களை காத்த அம்மன் நிசும்ப சூதனி அம்மனாக வடபத்திரகாளியாக இத்தலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். காரியத்தடைகள் அகலவும் எடுத்த நற்காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த அம்மனை வழிபடுவது சிறப்பாக சொல்லப்படுகிறது. வடபத்திரகாளி அம்மனை தரிசனம் கண்ட நாம் அடுத்ததாக தஞ்சை பெரிய கோவிலிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் மேலரத வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு பங்காரு காமாட்சி அம்மன் ஆலயத்தை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். சரபோஜி மன்னனின் மகனான பிரதாபசிம்மன் இவ்வாலயத்தை எழுப்பியதாக அறியப்படுகிறது. இசை மேதையாகிய ஸ்ரீ சியாமலா சாஸ்திரிகள் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் அம்மனின் மீது பல பாக்களை பாடியுள்ளார். அந்நியர்கள் படையெடுப்பின் போது தங்கத்தினால் ஆன இந்த அம்மன் சிலையை பாதுகாப்பாக காஞ்சிபுரத்திலிருந்து திருவண்ணாமலை, உடையார்பாளையம், திருவாரூர், கும்பகோணம் போன்ற இடங்களுக்கு பக்தர்களால் கொண்டு செல்லப்பட்டு இறுதியில் தஞ்சாவூரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆலயமும் எழுப்பப்பட்டதாக அறியப்படுகிறது. ஸ்ரீ பங்காரு காமாட்சி அம்மனை தரிசனம் கண்ட நாம் அடுத்ததாக தஞ்சை பெரிய கோவிலிலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருவையாறு ஐயாரப்பர் ஆலயத்தில் தனி கோவில் போன்றே அமைப்புள்ள மிகப்பெரிய சன்னதியில் அருள்பாலிக்கும் அறமலர்த்த நாயகி அம்மனை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். இத்தலம் அம்மனின் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. ஆடிப்பூரத்தில் நடைபெறும் தேர் திருவிழா உட்பட பல்வேறு திருவிழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்பர் பெருமானுக்கு இறைவன் கைலை காட்சியை காட்டியருளிய தலமாக திருவையாறு விளங்குகிறது. தேவார பாடல் பெற்ற மிகவும் பழமையான ஆலயம் இது. அறமலர்த்த நாயகியாக அருள்பாலிக்கும் இந்த அம்மனை வழிபட ஒருவருக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்றும் குடும்பத்தில் மன அமைதி மற்றும் மன மகிழ்ச்சி பெருகும் என்றும் இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது. இதுவரை தஞ்சாவூரில் அமைந்துள்ள சிறப்புமிக்க 6 அம்மன் திருக்கோவில்களை தரிசனம் கண்டோம். இத்திருக்கோவில்களின் தல வரலாறு மற்றும் இங்கு நடைபெற்ற விழாக்கள் பற்றிய விரிவான காணொளிகள் அடங்கிய வீடியோ பிளேலிஸ்ட் லிங்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளோம். பார்த்து பயனடைவீர். இக்காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தஞ்சாவூரில் உள்ள உங்கள் நண்பர்களுக்கும் தஞ்சாவூருக்கு ஆன்மீக பயணமாக வரும் அன்பர்களுக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.